ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் ரிவ்யூஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் டே 2 ரிவ்யூ, டே 3 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய நாள் முடியும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் இப்போதைக்கு சிச்சுவேஷன் பார்க்கும்போது பெர்த் டெஸ்ட் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி முதல் இன்னிங்ஸ் முடியும் போது கிட்டத்தட்ட அதே தான் நடந்தது. ஸோ இன்றைய நாள் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா 4 ரன் லீடிங்கில் இருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முடியும் போது இந்தியா 141க்கு 6 32 ஓவர்களில் 145 ரன் இப்போதைக்கு லீடில் இருக்காங்க. ஸோ இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 181க்கு ஆல் அவுட். ரெண்டாவது செஷனில் ஆல் அவுட் ஆனாங்க 51 ஓவர்களில். முதல் செஷன் முடியும் போது பார்த்திங்கன்னா 101க்கு 5 ஆஸ்திரேலியா. ஸோ அஞ்சாவது விக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மித் மற்றும் வெப்ஸ்டர் ஒரு 57 ரன் பார்ட்னர்ஷிப், 92 பால். மற்றபடி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்தியாவுடைய bowling அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் 1ஆம் தேதி ப்ரிவியூவில் என்ன சொன்னேன்னா, பும்ரா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காரு, அதர் எண்டில் சப்போர்ட் வேணும், நிறைய மெய்டன் ஓவர்ஸ் போடணும், பேட்டர்ஸை ஒரே எண்டில் ஸ்ட்ரக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மற்ற பவுலர்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெண்டாவது செஷனில் பார்த்திங்கன்னா பும்ரா ஃபீல்டிலே கிடையாது, ஸ்கேனுக்காக வெளியில் போயிட்டார். ஸ்டாண்டிங் கேப்டனாக கோலி தான் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இந்தியாவுடைய ஸ்லிப் ஃபீல்டிங் சூப்பராக இருந்தது. அதன் காரணமாக 181க்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தவிர்த்து எதுவுமே சிறப்பாக நடக்கலை. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் bowling அண்ட் ஃபீல்டிங், குறிப்பாக ஸ்லிப் ஃபீல்டிங், விக்கெட் கீப்பர் கேட்ச், இது எல்லாமே எக்ஸலண்ட்டாக நடந்திருக்கு. அண்ட் ஸோ அந்த 4 ரன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்பியும் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. பண்ட் ஒரு அதிரடி இன்னிங்ஸ் ஆடினார், மறுக்க முடியாது. 61 ரன் 33 பால். இந்தியன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் 50s அப்படின்னு பார்க்கும்போது பண்ட் முதல் 2 இடத்துலையும் இருக்கார். ஆக்சுவலாக 28 பாலில் அரை சதம் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 29வது பாலில் அரை சதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. பட் ஸ்டில் சிச்சுவேஷனுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரன்ஸும் தேவை. பட் ஓவர் டிஃபென்சிவ் மோடுக்கு போகக்கூடாது, அதுவும் தேவை. பட் ஸ்டில் பவுண்ட்ரிஸில் தான் எல்லா ரன்ஸும் எடுத்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ட் வேலையை முடிக்காமலேயே விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 5th விக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா பண்ட் மற்றும் ஜடேஜா ஒரு 46 ரன் பார்ட்னர்ஷிப் 7 ஓவரில் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 145 ரன் மட்டும்தான் லீடில் இருக்காங்க இந்தியா. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களே தவிர்த்து மற்றபடி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பவுலர்ஸ் நல்ல லைன் அண்ட் லெங்க்த்தில் போட்டிருக்காங்க. ஸ்டார்க் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு பிகாஸ் ஆஃப் பண்ட். மற்றபடி ஆஸ்திரேலியாவுடைய bowling இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஃபீல்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா இருக்காங்க. என்னை இன்ஃபேக்ட் இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிசல்ட் கிடைச்ச மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆவது நாளில் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2006 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக 288 எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இழந்து, அதுவும் 60.3 ஓவர்களில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 145 ரன் லீடை எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணணும். முதல் இன்னிங்ஸில் இந்தியா எப்படி bowling பண்ணாங்களோ அதையே திருப்பி பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 250 வரைக்கும் கண்டிப்பாக டார்கெட் செட் பண்ணி ஆகணும். ஏன்னா பும்ரா இருந்தால் 200+ அப்படின்றது ஒரு நல்ல டார்கெட். பும்ரா ஃபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 250+ டார்கெட் செட் பண்ணியே ஆகணும் இந்தியன் பேட்டர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது இந்தியா இன்னும் ஒரு விக்கெட் இழந்தால் டீப் ட்ரபிளில் இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 3 பேரும் பவுலர்ஸ், அதில் பும்ரா இன்ஜர்டாக இருக்கார். ஸோ அதே நேரத்தில் பவுலிங் பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுக்கு கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போதுமே இந்த மாதிரி லீடு கிடைக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது. பட் இதுதான் எங்களுடைய பேட்டிங் காம்பினேஷன் அப்படின்னு திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது
ஆஸ்திரேலியாவுடைய பவுலர்ஸுடைய பிளான் டிஸ்டர்ப் ஆகும். பட் அதை செய்யாததுனால ஒரே லைனில் சொல்லி வச்ச மாதிரி காயின் வச்ச மாதிரி பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.